ஒரு சிங்கிள் செட்டிங் அதை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா போதும் உங்களுடைய Poco X3 மொபைல்ல நீங்க சாங்ஸோ வீடியோஸோ பார்க்கறப்ப பேக் சைடுல வைப்ரேஷன் ஆகலாம். ஸோ அந்த வைப்ரேஷனை சுத்தமா இல்லாம பண்ணிடலாம். ஸோ அது என்ன செட்டிங், அதை எப்படி எனேபிள் பண்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு தான் இது. அண்ட் இந்த செட்டிங் நீங்க எனேபிள் பண்ணினா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, அதையும் சேர்த்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Poco X3 நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல்ல ஒரு மேஜரா சொல்லக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறோம். மொபைல் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், பிளஸ் திக்னஸ் அதிகமா இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாங்ஸோ வீடியோஸோ ஃபுல் சவுண்ட்ல கேட்குறப்ப பேக் சைடில் செம்மையாக வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அது காரணம் இந்த மொபைலில் டியூல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பிரைமரி ஸ்பீக்கர், மேலே செகண்டரி ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த செகண்டரி ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் இருந்து தான் அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. அது நீங்கள் சாங்ஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கால் பேசுகிறப்பையும் பேக் சைடில் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். ஸோ இந்த வைப்ரேஷன் இஷ்யூவை நீங்கள் ஈஸியாகவே உங்களுடைய மொபைலில் டிசேபிள் பண்ணலாம். ஸோ அதுக்கு சின்ன ஒரு செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணால் போதும். ஸோ அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். உங்களுடைய Poco X3 மொபைல் எடுத்துங்க. ஸோ அதில் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இதில் அடிஷ்னல் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் மோனோ ஆடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அண்ட் கீழே ஆடியோட பேலன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செட்டிங்கை தான் நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஜுக்கு நீங்கள் இப்படியும் வரலாம், இல்லை ஷார்ட்கட்டும் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்கட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு மோனோ அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா கீழே அந்த ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ ஜஸ்ட் அதை அப்படியே செலக்ட் பண்ணீங்கன்னா டேரக்டாக அந்த பேஜ் வந்து போயிடும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மோனோ ஆடியோ இருக்கும். இதில் நீங்கள் இந்த வைப்ரேஷனை சுத்தமாக வந்து எனக்கு போக வைக்கணும், எனக்கு இந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மோனோ ஆடியோ அந்த வந்து அப்படியே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ பேலன்ஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் லெஃப்ட் அண்ட் ரைட்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய டாப் ஸ்பீக்கரை வந்து மென்ஷன் பண்ணும். அண்ட் ரைட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மொபைலோடைய பாட்டம் ஸ்பைடில் இருக்க ஸ்பீக்கரை வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேலே இருக்க ஸ்பீக்கரை வந்து டிசேபிள் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல சவுண்டு வந்து கேட்கக்கூடாது, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த மிட்ல இருக்கக்கூடிய இந்த பாரை அப்படியே ஸ்லைட் பண்ணி ரைட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் யூடியூப்லையோ இல்லை ஏதோ சாங்ஸோ நீங்கள் ஃபுல் சவுண்டில் வச்சு கேட்டாலுமே சுத்தமாக உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீலே ஆகாது. ஒரு நார்மல் ஒரு ஆர்டினரி மொபைலில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த மொபைலே உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வைப்ரேஷன் இஷ்யூ சுத்தமாக இருக்காது. இந்த மொபைலில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல போனால் இந்த வைப்ரேஷன் இஷ்யூ தான். ஸோ இப்போ அந்த இஷ்யூவையும் நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு இல்லை டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல போனால் பெருசாக எதுவும் இருக்காது. ஜஸ்ட் மொபைல் வெயிட்டாக இருக்கும், திக்னஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான் சொல்ல போனால் இருக்கும். ஸோ இனிமேல் உங்களுடைய Poco X3 இந்த வைப்ரேஷன் இஷ்யூ சுத்தமாக இருக்காது. வெயிட் இந்த வைப்ரேஷன் இஷ்யூ மட்டும்தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எனேபிள் பண்ணோம்ல, இந்த மோனோ ஆடியோவை எனேபிள் பண்ணி ப்ளஸ் அந்த ஆடியோ பாரை வந்து ஃபுல்லாக ரைட் சைடு இழுத்து விட்டோம்ல, அது வந்து நம்ம நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னல. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ப்ளூடூத் இயர்ஃபோனோ இல்லை ஜஸ்ட் வயர்டு இயர்ஃபோனோ நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி சாங்ஸோ இல்லை மியூசிக்ஸோ கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் இருக்க ஹெட்ஃபோன் மட்டும் தான் வந்து வேலை செய்யும். ஸோ அதை பார்த்துட்டு ஹெட்ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம், ஹெட்ஃபோன் போயிடுச்சுன்னு நினச்சிடாதீங்க. ஸோ நம்ம இப்போ எனேபிள் பண்ணலாம் அந்த செட்டிங். ஸோ அதனால தான் ஹெட்ஃபோன்லேயும் ஒரு பக்கம் வந்து கேட்குது. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் அகைன் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அந்த மோனோ ஆடியோவை டிசேபிள் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த பாரை சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். அப்படி வச்சாதான் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறப்ப ரெண்டு பக்கம் இருக்க ஸ்பீக்கர்லயும் சவுண்ட் வந்து நல்லா கேட்கும். ஸோ இந்த ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். நீங்க ஹெட்ஃபோன் யூஸ் பண்றப்ப நீங்க செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு அதை வந்து டிசேபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய வேலையா இருக்குது. முக்கியமா உங்களுடைய மொபைல்ல அந்த பெரிய அந்த வைப்ரேஷன் இஷ்யூவே உங்களுக்கு சால்வ் ஆகுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான வே தான். ஸோ இந்த மோனோ ஆடியோவை எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது கம்மியாக சவுண்ட் குவாலிட்டி வந்து கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பீக்கரை மட்டும் டிசேபிள் பண்ணுறோம். ஸோ கீழே இருக்க ஸ்பீக்கரில் மட்டும் தான் சவுண்ட்ஸ் வந்து கேட்க போகுது. Poco X3 பொறுத்த வரைக்கும் கீழே இருக்க ஸ்பீக்கர் தான் பிரைமரி ஸ்பீக்கர், இதுல இருந்து தான் அதிகமாக சவுண்ட் வரும். மேலே இருக்கிறது செகண்டரி ஸ்பீக்கர், அதில் கம்மியாக தான் சவுண்ட் வரும். ஸோ உங்களுக்கு பிரைமரி ஸ்பீக்கரில் தான் அதிகமாக சவுண்ட் வரதுனால நீங்கள் இந்த ஆப்ஷனை
நீங்கள் எனேபிள் பண்ணாலுமே உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, அது லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட Poco X3 இருந்துச்சுன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இது மாதிரியே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா முக்கியமாக Poco X3 ஓடைய இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்குது. இந்த Poco X3 கேமரா வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், ஸோ இதெல்லாமே அப்கமிங் வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.